மாற்றம்னு சொல்லி வரேன். நீங்க ஒவ்வொன்றுக்கும் திமுக செஞ்சதா அதிமுக செஞ்சதா? நாங்க என்ன பண்ணோம் நான் சொல்றேன். நீங்க இத தான் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. நான் கேட்க கேள்வி என்னன்னா, அரூர்ல பேர் வந்த உடனே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கறான்னு கண்டு கலங்க நின்னீங்களே, அந்த ரூல்ஸ் சத்துனோட ஏன் ஃபாலோ பண்ணல நான் கேக்குறேன். அன்னைக்கு சொன்னீங்க ஃபாலோ பண்ணல. ஆனா இந்த இடத்துல எங்களுடைய மாவட்ட கழகம் அங்க பொறுப்புல நிக்குது. அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு. நடக்கிறது ரோட சீல் பண்ண முடியல காவல்துறையால. அந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட் நீங்க பாத்தீங்க. அந்த பைக் யார் அடிச்சது? எந்த வண்டியை மோதிச்ச டூ வீலர்? அப்ப அந்த இடத்த போலீஸ்காரர்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நாங்க காவல்துறை பர்மிஷன் வாங்கி நீங்க சொன்ன நம்பர் ஈவன் நடத்துவோம். இதுல காவல்துறைக்கு பொறுப்பு கிடையாது, ஆட்சிக்கு பொறுப்பு கிடையாது, தாவேக மாவட்ட போய் நிக்கும், அது பொறுப்பு கிடையாது. விஜய் சார் நிக்கணும். இப்படிதான் பண்ணுங்க. முதல்வரும் துணை முதல்வரும் கள்ளக்குறிச்சி போல, லாத்திகுளத்துக்கு போல, நாங்குநேரிக்கு போல, கோவைக்கு போல, குழந்தை பாதிப்பு எந்த இடத்துக்கு போல, எந்த விஷயத்துக்கு செய்தி கொடுக்கல. அதே போல நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அது சீதர் வந்து செத்து போச்சு. பதில் இல்ல. திமுக பண்ற அட்ராசிட்டிக்கு ஒரு வீடியோவே வருது. 5 ஆண்டுல 40,000 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நம்ம குழந்தைங்க அந்த லட்சத்துல பாதுகாப்புல இருக்கு. இதுக்கு ஒரு அறிக்கை கிடையாது. இந்த ஆட்சியில இருக்கிறவங்க பேச வேண்டியவங்க பேசாம கடந்து போவீங்க. எங்க இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தாம எப்படியாவது ரசிகர்களாக வச்சு நீங்க நினைப்பீங்க. அதை உடச்சு ஒருத்தவங்க கொண்டு வரும்போது அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு பேரியர் போறீங்க நீங்களே யோசிச்சுங்க. இதையும் சேர்த்து மக்களை முடிவு பண்ணட்டும்.